பியூட்டிஃபை, மிஸ்டர் பீஸ் கேமிங், மாக்கி பிளேயர், டெக்னோ கேமர்ஸ், இந்த மாதிரி பெஸ்ட் கேமர்ஸோட ஒவ்வொரு வீடியோவும் மணிக்கணக்கா பார்த்து இவங்களோட ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்ட்ராட்டஜிஸை டீகோட் பண்ணி மற்றும் பல தமிழ் கேமிங் சேனல்ஸ் லைக் கேமிங் தமிழ், ஷார்ப் கேமிங் தமிழ் இவங்களோட சேனல்ஸையும் அனலைஸ் பண்ணி 1.5 வாரம் ரிசர்ச்க்கு அப்புறம் finally I am presenting you how to grow a gaming channel on 2024. Then that gaming will be bigger than music, movies and TV shows all put together. இந்தியாவோட கேமிங் செக்டர் $3.1 billion மதிப்புன்னு சொல்றாங்க. நம்ம பசங்க எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்கு, கேமிங் சேனல் வச்சிருக்கோம். ஆனாலும் 93% கேமிங் யூடியூபர்ஸ் ஏன் ஃபெயில் ஆகுறாங்கன்னு ஸ்டடி பண்ணேன். அவங்க பண்ற சில கிரிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் தான் அவங்க ஃபெயிலருக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க வீடியோஸை போரிங்கா பேக்கேஜ் பண்ணதால தான் வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைக்கிறது இல்ல. கவலைப்படாதீங்க, உங்க வீடியோஸை சூப்பர் டூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்த நான் ஒரு பட்டியலே போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பல பேர் கேட்கிற ஒரு கேள்வி, எந்த கேம் தான் விளையாடணும்? கேம் செலக்ட் பண்ணது ஸ்விக்கில ஆர்டர் பண்ற மாதிரி தான். மத்தவங்களுக்கு பிடிச்சதை விட உங்களுக்கு எந்த ஃபுட் பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட கேமும் அப்படிதான். நீங்க எந்த கேம் விளையாட என்ஜாய் பண்றீங்களோ அந்த கேமை விளையாடுங்க. எந்த கேம் விளையாடினா வியூஸ் நிறைய வருமோ அதை தேடி போகாதீங்க. வியூஸ் பத்தியும் சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க கேமை என்ஜாய் பண்ணி விளையாடினா ஆடியன்ஸ் உங்க வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு கேம் விளையாடி உங்க ஸ்கில்ஸை அந்த கேம்ல மாஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே கேமை விளையாட உங்களுக்கு கண்டென்ட் ஐடியாஸும் நிறைய கிடைக்கும். இங்க நான் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ட் டிப், மேக் பீப்புள் இன்வெஸ்டட் இன் யூ. அதாவது ஆடியன்ஸ்க்கு உங்க கேம் பிளே அண்ட் வீடியோஸை விட உங்களையும் உங்க பர்சனாலிட்டியையும் தான் பிடிக்கணும். ஷார்ப் தமிழ் கேமிங், கேமிங் தமிழ் இவங்களோட கேமிங் ஸ்கில்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அதை விட அவங்களோட பர்சனாலிட்டியையும் அவங்க என்டர்டெயின்மெண்ட் ஸ்கில்ஸ் பிடிக்கும். இதேதான் நீங்களும் பண்ணணும். ஒருவேளை நீங்க விளையாடுற அந்த ஒரு கேம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா கூட உங்க பர்சனாலிட்டிக்காக நீங்க விளையாடுற இன்னொரு கேமை பார்க்க வருவாங்க உங்களுக்காக. சரி, ஆடியன்ஸ்க்கு உங்களை பிடிக்கணும்னா உங்க வீடியோஸை கிளிக் பண்ணணும். அப்போதான் உங்க கேம் பிளே அண்ட் உங்க பர்சனாலிட்டி பத்தி தெரிய வரும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் டைட்டில்ஸ் அண்ட் தம்ப்நெயில்ஸ். ப்ரொஃபஷனல் கேமிங் யூடியூபர்ஸோட தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் போடுற ஸ்ட்ராட்டஜியே வேற. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே மைன்கிராஃப்ட் வீடியோ பண்றோம்னு வச்சுக்கோங்க. பிகினர் யூடியூபர்ஸ் யூஸ்வலா அவங்க டைட்டில்ஸ்ல மைன்கிராஃப்ட் கேம் பிளே எபிசோட் 3, Minecraft gameplay episode 4 channel name, game Minecraft episode number 4 with channel name. இந்த மாதிரியான சிம்பிள் keyword based titles வச்சிருப்பாங்க, which is quite boring. and இந்த மாதிரியான titles யாரும் பண்ண மாட்டாங்க. அதே நீங்க உங்க டைட்டில்ஸை உங்க கேம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி ஜெனரேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு, stealing 1000 kg gold from train, someone buried me alive, solving a murder mystery in Minecraft. இந்த thumbnails உங்களை கிளிக் பண்ண வைக்கும், அந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க வைக்கும். உங்க தம்ப்நெயில்ஸை நல்லா அட்ராக்டிவா டிசைன் பண்ணுங்க. 2 நாள் முழுசா எடுத்தா கூட பரவாயில்ல, பட் பெஸ்டா டிசைன் பண்ணுங்க. தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்றதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என் கார்ட்ல போஸ்ட் பண்றேன், பாத்துக்கோங்க. எனிவேஸ், இப்போ தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் ரெடி. லெட்ஸ் see how to make the video interesting. உங்க கேமிங் வீடியோவோட இன்ட்ரோ இப்படி இருந்தா, ஹலோ கைஸ், வெல்கம் டு மை நியூ கேமிங் வீடியோ. நாம இப்போ மைன்கிராஃப்ட் விளையாட போறோம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இப்படி ஆரம்பிச்சா பாக்குறவங்க கேராகி தலை சுத்தி வேற ஒரு வீடியோ பார்க்க போயிடுவான். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே டு த பாயிண்ட் பேசுங்க. கேமோட பெஸ்ட் மொமெண்ட்ஸை ஹைலைட்ஸா காட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி I hired these 10 real police officers to protect me from 100 assassins. If you keep me alive for the next 30 minutes, I'll give each of you $10,000. Yo! Let's go, baby! But if at any point I die, the assassins get the 100 grand. Server, start the challenge. The timer's now ticking. Let's go. Go! We only have 5 minutes before the assassins are released. Sheriff, what's the game plan? We're gonna go up to the observatory and we're gonna hold it down and protect you. This is real money on the line. Each of you get 10,000 macaroonies. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்லயே ஒரு த்ரில் கொடுத்தோம்னா ஆடியன்ஸ்க்கு உங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு தோணும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. கேமை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா டெலிவர் பண்றதுன்னு பார்ப்போம். டெக்னோ கேமர்ஸ் அவரோட எல்லா கேமிங் வீடியோஸை ஸ்டோரி சொல்ற மாதிரி நரேட் பண்ணுவாரு. ஜிடிஏல மாட் போட்டு கேரக்டர்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி த்ரில்லிங்கா ஒரு கதை சொல்லுவாரு. ஹீரோக்கு என்ன ஆச்சு, டாஸ்க் முடிஞ்சுதா இல்லையான்னு வீடியோ கடைசி வரைக்கும் ஆடியன்ஸோட பல்ஸை பிடிச்சி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி நீங்க மைன்கிராஃப்ட்லயும் மாட்ஸை வச்சு நல்லா ஸ்டோரி சொல்ற மாதிரி வீடியோஸ் பண்ணலாம். வீடியோ கடைசியில ஒரு முடிவும் இருக்கும், ஒரு தொடக்கமும் இருக்கும். அடுத்த எபிசோட கண்டினியூ பண்ண. அதனால தான் அவருக்கு 3.7 crore சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ பர்சனாலிட்டியோட கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் இருந்தா உங்க கேமிங் கண்டிப்பா சக்சஸை நோக்கி போகும். கேம் விளையாடி போஸ்ட் பண்ணா மட்டும் பத்தாது, அதை எப்படி சரியான முறையில் அப்லோட் பண்ணுங்கிறதும் பார்க்கலாம். ரைட் வே டு அப்லோட் யோர் வீடியோஸ். வீக்லி 2 வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ரெண்டுமே அடுத்தடுத்த நாள்லயே அப்லோட் பண்ணாதீங்க. ஒரு வீடியோ டியூஸ்டே அப்லோட் பண்ணீங்கன்னா இன்னொரு வீடியோ சாட்டர்டே அப்லோட் பண்ணுங்க.
ஸோ தட் உங்க வீடியோக்கு 3 days பஃபர் டைம் கிடைக்கும் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சரியான ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். வீடியோவை நார்மலா அப்லோட் பண்ணுங்க, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாதீங்க. லைவ் ஸ்ட்ரீம் பண்ணீங்கன்னா யூடியூப் உங்க வீடியோவை புஷ் பண்ணாது. அதனால தான் உங்க லைவ் ஸ்ட்ரீம் வீடியோஸ்க்கு நார்மல் வீடியோஸை விட வியூஸ் கம்மியா இருக்கு. இப்போ நான் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு வியூஸ் வந்துடும் இல்ல. நீங்க இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்க, நல்லா எடிட் பண்ணுங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் 100K வியூஸ் வரும். ரிமெம்பர், யூடியூப் 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் ரேஸ் இல்ல, இட்ஸ் அ மேரத்தான். சில பேருக்கு 10வது வீடியோல வியூஸ் ஏறும், சில பேருக்கு 50வது வீடியோல வியூஸ் ஏறும். ஸோ கீப் ஒர்க்கிங் ஹார்ட். அடுத்த வீடியோல கேமிங் வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணது, என்னென்ன டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணான்னு ஒரு வீடியோ ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. பதவே வாட்ஸ்அப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், கீழே லிங்க் இருக்கு. நான் கலெக்ட் பண்ண சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மோஷன் பேக்ரவுண்ட் ஃப்ரீயா ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தம்ப்நெயில் எப்படி டிசைன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க லெஃப்ட்ல வர வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அங்கேயே உங்களை மீட் பண்றேன். வரட்டா.